அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடுமையான பணக்கஷ்டம், கடன் தொந்தரவு, வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் மற்றும் தடைகள் நீங்கி பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று விரும்புபவர்கள் தவறாமல் பயன்படுத்த வேண்டிய அரிய புண்ணிய காலம்னு சொல்லப்படக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த புண்ணிய நேரத்தில் மகாவிஷ்ணுவை மனமுருகி வழிபட்டு நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்வது சிறப்பான பலன்களை தருங்கிறது ஆன்மீக சான்றோர்களோட அருள்வாக்கா இருக்கு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன? ஒரு வருடத்துல எத்தனை நாள் இந்த புண்ணிய காலம் வருது? இதுல வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு என்ன, கோயில்ல செய்யக்கூடிய வழிபாடு என்ன, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல செய்யக்கூடிய நம்மளுடைய நியாயமான கோரிக்கை எத்தனை நாள்ல நிறைவேறும், விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு உண்டான நேரம் என்னங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏகாதசி திதிய மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் சிறப்பான உகந்த திதியில ஒன்றுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏகாதசி நாளில் செய்யக்கூடிய பூஜை மற்றும் விரதம் இதெல்லாம் சிறப்பான பலன்களை அளிக்குங்கிறது ஐதீகமாக இருந்துட்டு வருது. ஆனால் ஏகாதசியை விட பல மடங்கு புண்ணிய பலன்களை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அளிக்குதுன்னு ஆன்மீக சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நாளில் மகாவிஷ்ணு மற்றும் தாயாரை இவங்க இரண்டு பேரோட அருளையும் பூரணமா பெறலாம்னும் சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏன் ஏற்பட்டுச்சு? விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒன்று நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரத்தை எடுத்ததற்குண்டான நோக்கம் நிறைவேறியதுக்கு அப்புறம் கூட நரசிம்மரோட கோபம் தணியலைன்னு சொல்லுவாங்க. இந்த கோபத்தை சமாளிக்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் தாயார் மகாலட்சுமி தேவியை சரணடைந்து நரசிம்மரோட உக்கிரத்தை தணிக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. மகாலட்சுமி தாயாரும் அவர்களோட வேண்டுகோளை ஏற்று மிகவும் உக்கிரமாக இருக்கக்கூடிய நரசிம்மரோட பக்கத்தில் போயிருக்காங்க. மகாலட்சுமியோட நிழல் நரசிம்மர் மீது பட்ட உடனே நரசிம்மரும் மகாலட்சுமியும் இணைந்து சாந்த சொரூபமான லக்ஷ்மி நரசிம்மராக காட்சியளிச்சிருக்காங்க. அவ்வாறு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்த புனித நேரம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் தாயார் மகாலட்சுமியையும் வீட்டிலையோ அல்லது கோவில்லையோ பக்தியோடு வழிபட்டு நமது தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு ஒரு வருடத்தில் எத்தனை முறைகள் வருதுன்னா 4 முறைகள் வருவதா சொல்கிறாங்க. வைகாசி முதல் தேதி, ஆவணி முதல் தேதி, கார்த்திகை முதல் தேதி மற்றும் மாசி முதல் தேதி. இது எந்த நல்ல நேரம் என்ன? விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாட்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு உண்டான நேரம் என்னன்னு பார்த்தோன்னா அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரைக்கும்ங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. இப்போது 2026 வருடத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 1 தேதி அன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாளில் கோவில்லையும் அல்லது கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லையும் எந்த மாதிரி பூஜை செய்யலான்னு பார்த்தோன்னா, இப்போ கோவிலுக்கு போகிறவங்க, பெருமாள் கோவிலுக்கு போகிறவங்க 27 பூக்களை கைகளில் வச்சுக்கலாம். 27 பூக்கள் எந்த பூவாக வேணாலும் இருக்கலாம். அந்த 27 பூக்களையும் நம்ம கொடிமரத்தில் இருந்து கர்ப்ப கிரகத்தை சுற்றி வலம் வர்ற மாதிரி வச்சுக்கணும். கொடிமரத்தை வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு சுற்றி வந்த உடனே ஒரு பூவை கொடிமரத்துக்கிட்ட வைக்கிறோம். இதே மாதிரி 27 சுற்றுகளும் சுற்றி வந்த பிறகு 27 ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூக்களாக நம்ம கொடிமரத்தில் வச்சுட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை மனசில் நினச்சிட்டே வலம் வரலாம். இப்படி வலம் வந்த பிறகு அந்த கோவிலில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் வணங்கி நம்மளுடைய வேண்டுதல்களை மீண்டும் அவங்கக்கிட்ட சமர்ப்பிக்கலாம். சரி, நம்ம வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் எப்பொழுது நிறைவேறும், அதற்கு கால நேரம் உண்டா அப்படின்னு பார்த்தோன்னா அதற்கு கால நேரம் இருக்குங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கோவிலில் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை அடுத்து வரக்கூடிய 3 விஷ்ணுபதி காலம் முடிவடைகிறதுக்குள்ளாகவே நிறைவேறுங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டு வருது. இப்போது கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க
வீட்டில் எந்த மாதிரி பூஜை செய்யலாம்னா, நம்ம அதிகாலை வேளையில், ஏன்னா அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வீட்டில் நேரமே முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்திருச்சு நீராடி வீட்டில் நம்மளுடைய பூஜை அறையில் அழகாக எப்பவும் போல் விளக்கேற்றி மனம் ஒன்றி ஓம் நமோ நாராயணாயன்னு அந்த மந்திரத்தை ஒரு 108 முறைகள் சொன்னாலே போதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். 2026ஆம் வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் 1 தேதியன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாளை நம்ம ஞாபகமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடுமையான கஷ்டங்கள், கொடுமையான வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடியவங்க, பெரும் நஷ்டம், இதெல்லாமே கழுத்தை அறுக்குதுங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்க விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை கடைபிடித்து பார்க்கலாம். இந்த வழிபாடை இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீங்கள் கடைபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அன்பின் ஆன்மீகம் சேனலில் இது போன்ற பாரம்பரிய நிகழ்வுகளின் தொகுப்பை வழங்கி கொண்டு இருக்கிறோம். ஞாபகமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஞாபகமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.